ஹே, என்னடி ஆச்சு? ஒரு மாதிரியாவே இருக்க. என்னாச்சு? என்னால் முடியலடி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எக்ஸாம் வேறு பக்கத்தில் வந்துருச்சு. டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்லேயும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறது? இப்போ நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க. ஆமாடி. ஐ ஹாவ் ஒன் ஐடியா. நான் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன். அதை நீ யூஸ் பண்ணினா அந்த ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணிக்கலாம். உனக்கு ரிலீஃபாக இருக்கும். யூஸ் பண்ணுறியா? சரி கொடு. இந்தா, இதை யூஸ் பண்ணினா உனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ரிலீஃபாக இருக்கும். என்னடி இது? இது ஒரு டைப் ஆஃப் ட்ரக்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ அவள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா. இதை யூஸ் பண்ணானா ரிலீஃபாக இருக்கும். ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டானா அவள் அதுக்கு அடிக்ட் ஆயிடுவா. பட் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அன்ஹெல்த்தி. இதெல்லாம் அவளுக்கு கொடுக்காத. அதனால் அவள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அகடமிக்ஸ் வேறு இருக்குது. இப்போ அவள் அதை யூஸ் பண்ணானா அது மேற்கொண்டு அதுக்கே அடிக்ட் ஆயிடுவா. ஹே, நான் அதை என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ட்ரக்ஸை நான் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். ட்ரக்ஸ் ஒன்று என்ன கண்ட்ரோலில் வச்சில்ல. வேணாண்டி, கொடுக்காத. ஆனால் இவள் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கா. நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இதை தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுல தான் இருக்கு. என்னமோ பண்ணுங்க. நீ ஏன் அவளை யூஸ் பண்ண விட்ட? நான் சொல்ல சொல்ல கேட்காம அவனை கொடுத்துட்டா. இவளும் வாங்கி யூஸ் பண்ணிட்டா. நீ ஏன் அவளுக்கு கொடுத்த? உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏன் அவள் லைஃபை சேர்த்து ஸ்பாயில் பண்ண? ஹே சில், புரியுதா? ட்ரஸ்ட் மீ, நானும் தான் யூஸ் பண்ணுறேன். இது வெறும் ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறது தான். அவளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்கள். அம்மா சொல்லுங்கம்மா. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்கிட்ட இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் தள்ளாதீங்கன்னு. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக வருது. டென்ஷன் ஆக்காதீங்க. நானே வீட்டில் இருக்க முடியாமல் தான் காலேஜ் வரேன். இங்கேயும் ஏம்மா என்னை ஸ்ட்ரெஸ் ஆக்குறீங்க? வைங்கம்மா ஃபோனை. சும்மா அதை கட்டு இதை கட்டுன்னு ஏம்மா என்னை டென்ஷன் ஆக்குறீங்க? புரிஞ்சுக்கவே மாட்டிங்களா? என்னால் முடியாதும்மா. வைங்கம்மா ஃபோனை. இத்தனை நாளாக நான் தான் ட்ரக்ஸை கண்ட்ரோலில் வச்சுருந்தேன்னு நினச்சேன். ஆனால் ட்ரக்ஸ் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. என் லைஃப்பை கெடுத்தது மட்டும் இல்லாமல் சேர்த்து அவள் லைஃப்பையும் கெடுத்துட்டேனே. ஹலோ சாரிம்மா, தெரியாமல் கோவப்பட்டேம்மா. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? நான் ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தேன், அதான் டென்ஷனில் பேசிட்டேன். நீங்களும் 1008 ஒர்க் ப்ரெஷரில் இருப்பீங்க. உங்களையும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்ல. நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராப்ளத்தையும். எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேம்மா, பார்த்துக்கலாம். என் மேலேயும் தப்பு இருக்குது. நீ சொல்லியிருக்கன்னு சொல்லிவிட்டு நான் உடனே சாப்பிட்ருக்கக்கூடாது. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். இப்போவாது உங்கள் 2 பேர்த்துக்கு புரிஞ்சுதா? இனிமேல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நீ உன் மேரேஜ் ப்ராப்ளம் பற்றி உங்கள் வீட்டில் பேசு. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. இந்த ஏஜில் நம்மளுக்கு கெரியர் தான் முக்கியம். கெரியர் தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் 2 பேரும். ட்ரக்ஸை இனிமேல் எடுக்க வேண்டாம். Say no to drugs.